ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரைடே விளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ண போகிறேன். மார்னிங் விளாக் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து ஆடி வெள்ளி 2வது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நைவேத்தியம் படைச்சு சாமிக்கு வந்து சாமி கும்பிட்டுருக்கேன். அந்த விளாக் தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நெய்வேத்தியத்துக்கு பார்த்தீங்கன்னா கற்கண்டு பொங்கல் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 3/4 கப்பு வந்து பச்சரிசி, 1 கப் வந்து கற்கண்டு எடுத்திருந்தேன். பால் வந்து 3 கப்பு ஆட் பண்ணியிருந்தேன். தண்ணி மட்டும் 2 டம்ளர் ஊற்றிருந்தேன். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக வந்தது. சாதம் நல்லா குழஞ்சி வெந்ததுக்கப்புறம் தான் நான் கற்கண்டு ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா கடைசியில் வந்து நெய்யில் பொரிச்ச முந்திரி பாதாம் ஆட் பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. சில பேர் வந்து கற்கண்டை வந்து பாகு பண்ணி ஊற்றுவாங்க. அது கொஞ்சம் ப்ராசஸ் அதிகமாக இருந்ததுனால நான் சாதம் குழஞ்சி வந்ததும் கற்கண்டு போட்டேன். இதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ கடை நானும் ரெடி ஆகிட்டு பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து இது எல்லாம் தான் எனக்கு தட்டில் வச்சு நான் படைச்சது. கற்கண்டு பொங்கல், அதுக்கப்புறம் பழத்தில் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம். அந்த பானகம் வந்து ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக வந்து எலுமிச்சம்பழம், வெல்லம், அதுக்கப்புறம் ஏலக்காய் தட்டி போட்டது. அதுக்கப்புறம் வந்து பழத்தில் பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம், மாம்பழம் இதெல்லாம் வச்சுருந்தேன். வாசலில் வந்து விளக்கேற்றுவேன் வெள்ளிக்கிழமை ஆனால். அதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் பொட்டு வச்சதுக்கப்புறம் நம்ம கடைன்னு சாமி கும்பிட்டுடலாம். நான் எனக்கு ரொம்ப எளிமையான முறையில் தான் நீ சாமி கும்பிட்ருக்கேன். நம்மளோட வெல்த்தை பொறுத்து எப்படி சாமி கும்பிட்டாலும் நம்ம மனசு வந்து சுத்தமாக இருக்கணும். அதுதான் என்னோடய இது. ரொம்ப கிராண்டாக சாமி கும்பிட்டாலும் ஓகே, ரொம்ப சிம்பிளாக கும்பிட்டாலும் ஓகே. எனக்கு வந்து இன்றைக்கி இப்படி சாமி கும்பிட்டது ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. தாம்பூலம் தட்டில் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பிட்டு, வளையல், மஞ்சக்கயிறு, மஞ்சள், குங்குமம், பூ இதெல்லாம் வச்சு தான் நான் இன்றைக்கி கொடுத்துருந்தேன். ஸோ சாமிக்கு அன்றைக்கி படைச்சிட்டு சுமங்கலிங்க கொடுக்குறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து ஆடி கும்பிடுவாங்க, சில பேர் ஆவணி அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து ஆடியில் கும்பிட்றது வழக்கம். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் அந்த டைமு. ஸோ எங்கள் மாமியார் வந்ததுக்கப்புறம் தான் வரலட்சுமி நம்ம பண்ணலாமா என்னன்ட்டு கேட்டுட்டு சொல்லி பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் சாமிக்கு வச்சுருந்த நைவேத்தியம். டைம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. வாசலில் பார்த்திங்கன்னா காலையில் வந்து மாக்கோலம் போட்டிருந்தேன் இல்லையா, ஜெய் நல்லா அழைச்சி விளாண்டான். சரி திரும்ப நல்லா கூட்டி விட்டு தண்ணி தெளிச்சிட்டு கோலம் போட்டு இப்போ வந்து வாசலில் விளக்கேற்றணுன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து காலையிலே பூஜை பண்ணியாச்சு. பூவெல்லாம் போட்டு திரும்பவும் பார்த்திங்கன்னா விளக்கேற்றி இப்போ நான் பூஜை பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 108 லக்ஷ்மி போட்டு அந்த விரதம் புக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி படிக்கிறதுக்காக சாம்பிரான்லாம் கொளுத்தி வச்சு நான் படித்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த சுச்சுவேஷன் வந்து எல்லாருக்குமே வந்து நல்லதாக அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டேன். நீங்களும் எனக்காக வேண்டிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. பொங்கல்லாம் வந்து நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அதுமா நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு பார்சல் வந்துருந்துச்சு. நான் பிரித்து பார்த்துட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கு. அவங்க எல்லாத்தையும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன அது அப்படின்னு இப்போ பார்த்துடலாம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒன் சில்வர் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் தான் நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது ஒன் சில்வரில் பார்த்தீங்கன்னா இது பார்க்க அப்படியே பியோர் வெள்ளி மாதிரியே இருக்கும். வெள்ளை கலரில் இருக்கும். இதில் வந்து 3 பார்த்தீங்கன்னா காப்பர், சிங்க் அண்ட் நிக்கல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இது வெள்ளை கலரில் இருக்குது. நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு ஒன்றா காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பிள்ளையார்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு பிள்ளையார்னு. இந்த பிள்ளையார் தான் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்க்க அப்படியே வெள்ளி மாதிரி இருக்கும். இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இது இருக்கிற காலகட்டத்தில் எல்லாராலையும் வெள்ளி வாங்க முடியாது. ஆனால் பூஜை ஜாமான் வந்து வெள்ளி வச்சு சாமி கும்பிட நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே வந்து வெள்ளி பொருள் வாங்கி சாமி கும்பிடணும் ஆசை இருக்கும். அப்படி உள்ளவங்க வந்து இந்த மாதிரி ஜெர்மன் சில்வர் வாங்கிக்கலாம். இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. கோல்கேட் பவுடர் அப்படி இல்லைன்னா சபினா பவுடர் வச்சு இதை வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம வாஷ் பண்ண வேணாம். நார்மலாக பவுடர் கொட்டிட்டு கையாலே தேய்ச்சி அந்த பிளாக்காக இருக்கிறது எல்லாமே போயிடும் அப்படிங்கிறாங்க. நம்ம யூஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம பூஜை இதெல்லாம் பண்றோம்னா யூஸ் பண்ணிட்டு திரும்ப வந்து நல்லா வாஷ் பண்ணி தொடச்சதுக்கு அப்புறம் ஒரு பபிள் ட்ராப் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஏதாவது ஒரு காத்து போகாத மாதிரி ஒரு துணியில சுத்தி கூட நம்ம வச்சுக்கலாம். இது வந்து லைஃப் லாங் நமக்கு வரும். இதை வந்து நம்ம கிஃப்டிங் பர்பஸாகவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு இப்ப யாருக்காவது பாத்தீங்கன்னா கிஃப்ட் எல்லாம் பண்றோம் அப்படின்னம்னா நம்ம தாராளமா இதெல்லாம் வாங்கி கிஃப்ட் கொடுக்கலாம். இப்ப அழகான பாத்தீங்கன்னா ஒரு சொம்பு. இது பார்க்க பியோர் வெள்ளி மாதிரியே இருக்கு. என்கிட்ட இந்த மாதிரி வெள்ளி சொம்புல வந்து அஷ்டலட்சுமிகள் போட்டு என்கிட்ட ஒரு சொம்பு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி போட்டோஸ் எல்லாம் போட்டு இருக்கும். நான் இதுக்காக பாத்தீங்கன்னா பியோரா வந்து ஒரு சொம்பு வாங்கியிருக்கேன். இது பார்க்க அப்படியே வெள்ளி மாதிரியே இருக்கு. வெள்ளியையும் பியோர் அந்த ஜெர்மன் சில்வர் வச்சோம்னா எது ஜெர்மன் சில்வர் அப்படின்னு கண்டே பிடிக்க முடியாது யாராலையுமே. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. பினிஷிங்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. எந்த ஸ்கிராச்சஸ் எதுவுமே இல்லை.
ஏனத்தானான்னு பண்ணாம ரொம்ப வந்து யூனிக்கா, ரொம்ப வந்து கிளீனா வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்கிராச்சஸ் எதுவுமே இல்லை. இந்த சொம்பு வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் அப்படின்னாலே சாமிலாம் ரொம்ப விசேஷமா இருக்கும். லக்ஷ்மி அதுக்கெல்லாம் இது ரொம்ப ஆசையா இருந்துச்சு. இது மாதிரி கலசம் வச்சு நம்ம வந்து லாஸ்ட் இயர் சாமி கும்பிட்டல. இப்போ எங்கள் மாமியார்கிட்ட கேட்கணும். அவங்க வந்ததும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி வரலட்சுமி பூஜை பண்றோம்னா இந்த மாதிரி கலசம் வச்சு நம்ம அழகா சாமி கும்பிடலாம். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த அம்மனோட முகம். ரொம்ப ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. அந்த ஃபினிஷிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணிட்டு நம்ம இது மாதிரி எடுத்துலாம். சும்மா அது கிளேல தான் வந்து அவங்களுக்கு ஜுவல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. மூக்குத்தி, தோடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு தோடு, நெத்திச்சுடி, இந்த கம்மல், பொட்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இந்த அம்மனை பார்க்க எவ்வளோ க்யூட்டா இருக்காங்க பாருங்க. ஒரு கிஃப்டிங் செட் தான், ஒரு பவுல் வித் ஸ்பூனு. ஸோ இது ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து என்னோட தங்கச்சி பையன் இருக்கான்ல அவனுக்கு. ஸோ இவனுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து 5 மாசம் ஆகுது. சரி 6 மந்த்ல இதுக்கு சாப்பாடு ஊட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். இதோட கலர் எதுவுமே உரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் தானே சாப்பிடுவாங்க. நம்மளால வந்து பவுன்ல தான் வாங்கி கொடுக்க முடியல. இந்த மாதிரி பிளேட்டர்லையாவது அவங்களுக்கு ஊட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து அவனுக்காக வாங்கியிருக்கேன். இதுவுமே ரொம்ப அழகா பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதுக்கு வந்து ஒரு சூப்பரான பாக்ஸ் கூட. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செட்டு தான். இதில் வந்து மஞ்சள், குங்குமம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் பூஜைக்கு. அப்படின்னா கூட நம்ம வந்து சாமிக்கு ஏதாவது நைவேத்தியம் பண்ணுறோமா, சாமிக்கு பொழுதுமே நைவேத்தியம் கொஞ்சம் தான் வைப்போம். இல்லாட்டி இங்கே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நைவேத்தியம் படைச்சு கூட சாமிக்கு நம்ம வச்சுக்கலாம். ஒரு மயில் உட்காந்துருக்க மாதிரி 3 டிசைன். இதோட ஃபினிஷிங்லாம் உங்களுக்கே தெரியும். எங்கேயுமே வந்து ஸ்க்ராச்சஸ்லாம் இல்லை. அதே மாதிரி வெயிட் நல்ல வெயிட்டாக இருக்குது. லைட் வெயிட்டாக இல்லை, நல்ல வெயிட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு தீபம் வாங்கியிருக்கேன். இந்த தீபமோட ரேட்லாம் வந்து 120 ருபீஸ் தான். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம சூப்பராக டெக்கர் பீஸாக வைக்கலாம். அழகாக திரி போட்டு விளக்கேற்றி வைக்கலாம் வாசல் எல்லாம். இதை வந்து நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறீங்க, கல்யாணத்துக்குலாம் போகிறீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லான கிஃப்ட் இந்த மாதிரிலாம் சூப்பராக பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்குலாம். ஒரு விளக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 யானை. ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது. குட்டி யானை, அழகான யானை. நிறைய இதில் வேலை பண்ணியிருக்காங்க. ஃபுல் இந்த காது கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் சூப்பராக இருக்குது. உள்ளே ஒரு பிள்ளையாரும் டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ட்ரே தான். அழகா இதுக்கு வந்து ஸ்டாண்டுமே வந்து நல்லா கிரிப்பா கொடுத்துருக்காங்க. நல்லா நிக்கிற மாதிரி தெரியுதுங்களா. சூப்பரான நைவேத்தியம் வைக்கிறோம்னா அழகா கிண்ண மாதிரி வாங்கி கூட நம்ம எங்க வச்சுக்கலாம். பார்க்க வெள்ளி மாதிரியே இருக்கு. இப்பவும் சொல்றேன், இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல எல்லாராலையும் வெள்ளி வாங்க முடியாதுங்கிறதுனால இந்த மாதிரி கம்மியான ரேட்ல வந்து நம்ம வந்து பியூர் ஜெர்மன் சில்வரி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகான துளசி மாடம். துளசி மாடம் வந்து வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். இந்த மாதிரி சாமிலாம் கும்பிட்டு பூஜை பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 125 ருபீஸ் தான். இப்போ ஆஃபரில் வந்து 95 ரேட்டுக்கெலாம் அது வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்குல்ல. இப்போ நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு உங்கள்கிட்ட இப்போ நான் காமிக்கிறேன். இவங்களோட ஃபுல் கான்டாக்ட் டீடைல்ஸ், வெப்சைட் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் ஆஃபரில் வந்து நிறைய டிஸ்கவுண்ட் ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ செக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபுல் கான்டாக்ட் டீடைல்ஸ் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன். நான் வாங்கின பொருளில் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்கள்கிட்ட காமிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த vlog வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா பெரிய லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog ஆர் வீடியோவோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரையும் பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.